இதில பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி சாமி இருக்குது. அது மிக அற்புதமா இருக்குதுங்க. அந்த சிலையில நீங்க அந்த சாமியில பார்க்கறக்காகவே நீங்க உள்ளுக்கு வரலாங்க. சாமி நம்ம கூட பேசுற மாரியே இருக்குங்க. இதுதான் பழனியில முதல் சிவாலயம் அப்படின்னு சொல்றாங்க. நாகரூபம் நாக அவதாரம் எடுத்து அவரோட பாதத்தை பார்க்க பொழுது வரைக்கும் நடைய சாத்துறதுலையா இருக்குது. இங்கே இருக்க மாட்டிருக்குதுங்க. நல்லா சாமி விட்டு திருப்திகரமாக கும்பிட்டாங்க. அங்கே பெருவுடையார் கோயில் முந்தைய காலத்தில் கட்டியிருக்கிறாங்க. இப்போவெல்லாம் இது மாதிரி ஒரு இது கட்டுறதுன்னா மிக இதெல்லாம் முடியுமான்னு கூட தெரியலையே. அவரை பார்க்கலான்ட்டு போகும்போது அவர் சும்மா திட்டி விட்டார். இல்லாமல் வீடியோவில் என்ன படிக்கிறேன் நீங்களுக்கு ரோட்டில் சுற்றி இருக்கிற மாடுகளுக்கு தண்ணி வச்சாங்க. ஓட்டுவீங்களா ஒரு இங்கே தான் தண்ணி பாட்டில் பிராந்தி பாட்டில் எல்லாம் இங்கே தான் கிடக்குது. செங்கல் அந்த காலத்து இந்த சின்ன செங்கல் வரும் எப்போ கட்டினது தெரியல. இப்போ வந்து இது வரைக்கும் இருக்குது கோயில். கோபுரம் அருமையாக தெரியுது பழனி மலை மேலே. வணக்கம், இது உங்கள் தமிழ் விவசாயிகள் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுங்க மிகவும் பழமையான புராண காலங்களில் வரும் 2 இடங்கள் தான் பார்க்கலாங்க. இது பழனி மலையை ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வரலாறு இந்த கோயிலோட வரலாறு சுருக்கமாக சொல்லணுன்னாங்க, முருகர் யானை படத்துக்காக சண்டையிட்டு கோவிச்சுக்கிட்டு தான் பழனி மலையில் வந்து அமர்ந்தது அவங்களுக்கெல்லாம் தெரியும். முருகரை சமாதானப்படுத்துறதுக்காக பார்வதி அம்மன் பெரியநாயகி அம்மனை ஆதி திருவண்ணாங்குடிங்கிற ஒரு இடத்துல அமர்ந்து முருகனை நோக்கி அமர்ந்ததாகவும், ஈஸ்வரர் சிவன் வந்து பெருவாடையராக இங்கே கோதமங்கலங்கிற ஒரு அந்த ஆதி திருவண்ணாங்குடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுங்க. அங்கே வந்து அமர்ந்ததாகவும் வரலாறுங்க. இந்த கோயிலில் தான் இந்த 2 கோயில் தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பழனிக்கு ஆன்மீக சுற்றுலா வந்தீங்கன்னா இந்த 2 கோயில் பழனி முருகர் கோயிலோட 3ஓட நீங்கள் ஆவினன்குடிங்கிற இடத்துக்கும் அதுவாக கணக்கம்பட்டிங்கிற இடத்துக்கு அந்த 5 இடத்துக்கு நீங்கள் கட்டாயம் போயிட்டு வர வேண்டிய இடங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது மைக்கில் சில பிரச்சனையினாலையும் கரகரன்னு எடுக்குங்க. அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு எது தெளிவாக கேட்குது அதுலேருந்து தான் போட்டிருக்கேன். பார்க்குறது நீங்கள் சண்முக நதி தானுங்க. இந்த ஆற்றுல தண்ணி வந்து ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. இது வந்து உள்ளுக்கு இந்த இது பூரா கேட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து இதுலேயே அறிவு படகு போட்டுருக்குறாங்க. இது வந்து ஆழமான சேறு சகதி நிறைந்த பகுதி அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு சில அசம்பாவிதம் நடந்தங்காட்டிங்க இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா தெரியுங்க. அவருக்கு படித்துறையிலேருந்து கீழே பூரா அந்த பில்லுக்குதான் எதுவுமே ரொம்பவுமே இறங்க முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. அதனால் இந்த கீழோடு சரி கீழே இறங்க முயற்சி நம்ம அப்படியே இந்த கோயில் உள்ள சுற்றி வந்து கோயிலை பற்றி பார்க்கலாங்க. இந்த கோயில் ஆற்றுக்குள்ளேயே தம்பி அதை எடு தம்பி அங்கே இந்த வெங்கிக்கல் பாறையாட்டது இல்லைன்னா வெங்கில் பாறையில் ஏதோ பார்த்த வெள்ளை பாறைன்னு சிலை இதை செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா அது கொக்கு. அது வெங்கிக்கல் பாறை இல்லைங்கண்ணா, நார்மல் பாறை தானுங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் எச்சம் வெள்ளை கலர்ல இருக்குது. பார்த்தா வெங்கிக்கல்லாட்டு இருக்குது பாருங்கண்ணா. உட்காந்து எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கண்ணா. ஏதோ முதலைகள்லாம் இருக்குது அப்படின்னு போட்டுருக்குறாங்க. இருக்குது முதலையா? ஆமாங்கண்ணா, ஆற்று நீர் முதலைகள் மேலே மேலே இருக்கு தம்பி. சரிங்க, உள்ளுக்கு இருக்கணும். சரிங்க தம்பி. ஒரு அல்ல சிவன் ஒரு அல்ல கிருஷ்ணர் அப்படித்தானே? அந்த மீனாட்சி கல்யாணம்னு சொல்லுவாங்களேங்கண்ணா. ஆமாம், அந்த இது போடுறீங்கண்ணா. விழுந்துருச்சு, பூவரச மரம் விழுந்துருச்சு. விழுந்து வாக்கில் அப்படியே அது நல்ல பழசாக இருக்குது வேறு. அப்படியே அவ்வளோ வருஷம் இன்னும் செழிப்பாக இருக்குது. இது அலையிலையும் வருது வேறு. விழுந்து வாக்கிலேயே அப்படியே வந்துகிட்டு இருக்குது. ஆன் பண்ணிட்டியா? அவ்வளோதானே. இந்த கோயில் உள்ளுக்கு சாமி விட்டாங்க. உள்ளுக்கு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இது வந்து பழனி அறநிலைத்துறை பழனி தேவஸ்தானத்தின் கண்ட்ரோலில் இருக்குதுங்க. அறநிலைத்துறையில் வந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கணும்னா அவங்க பர்மிஷனோடு எடுக்கணுன்னாங்க. நாங்கள் இங்கே மட்டும் வந்தங்காட்டியும் சரி வேண்டான்னு சொல்லுங்காட்டியும் அவங்களே மாதிரி அதனால் உள்ளுக்கு வீடியோ எடுக்கலையும். உள்ளுக்கு வந்து மிக அற்புதமான சிலைகள்லாம் இருக்குதுங்க. கோயில் உள்ளுக்கு நந்தி பெரிய நந்தி, உள்ளுக்கு சிவனுங்க, உள்ளுக்கு சிவன் கோயில், உள்ளுக்கு நடராஜர் இருக்கிறாரு. அப்புறம் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மா ஒன்று மிக அற்புதமாக இருக்குதுங்க. அது தனி ஒரு இதாக வச்சுருக்கிறாங்க. அதுபோக சண்டிகேஸ்வரருங்க, விநாயகர், நவகிரகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவிருச்சம் வந்து கடம்ப மரங்க, அதை தலைவிருச்சமாக வச்சுருக்கிறாங்க. பெருமாள், முருகர். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சாமி இருக்குது. அது மிக அற்புதமாக இருக்குதுங்க. அந்த சிலையில் நீங்கள் இப்போ அந்த சாமியில் பார்க்குறக்காகவே நீங்கள் உள்ளுக்கு வரலாங்க. அருமையாக இருக்குது எல்லாமே. அதுபோக பைரவர் இருந்தாருங்க, உருத்திரர். ஆமாங்க, அது ருத்திரரா இன்னும் உருத்திரர்னு ஓட்டுறது.
எல்லா கோயில் அனைத்துமே தத்ரூபமாக பார்த்தீங்கன்னா சாமி நம்ம கூட பேசுகிற மாதிரியே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயில் வந்துங்க இது பழனியிலேருந்து தாராட்டிலேருந்து வந்தீங்கன்னா பழனி போகிற வழியில் மானூர் தாண்டி கோதமங்கலம் ஊரில் இருக்குதுங்க. வணிகவரித்துறை அலுவலகம்னு ஒன்று இருக்குங்க. அங்கேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடுங்க. பழனியிலேருந்து வந்தால் லெஃப்ட் சைடுங்க. அதுலேருந்து உள்ளுக்கு ஒரு சின்ன தடமாட்டம் வருங்க. தடமாட்டம் காருகள்லாம் வரலங்க. அதில் வந்தீங்கன்னா உள்ளுக்கு இங்கே இருக்குது. இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பூங்காவனமாட்டம் நல்ல மரங்கள்ல நிறைய இருக்குது. ஒரு நல்ல சோலைவனமாட்டம் உள்ளுக்கு கோயில் ஆற்றுல தண்ணியும் இருந்துக்காட்டி நல்லா இருக்குது. என்ன ஆற்றுல உள்ளுக்கு இறங்குறதுக்கு அனுமதி இல்லைங்க. சில அசம்பாவிதங்கள் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அது போக உள்ளுக்கு எல்லாமே பராமரிப்பு எல்லாம் சுத்தம் பண்ணாமல் இருக்குதுங்க. உள்ளுக்கு இறங்க முடியாது. அதனால் வந்து பூட்டி வச்சுருக்குறாங்க. நீங்கள் கோயில் உடைய அமைப்பே வந்து மிக அற்புதமாக இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வந்து தரிசிக்க வேண்டியது இதுதான் பழனியில் முதல் சிவாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடம்பு தலைவரிசை கடம்பு மரம் அதை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்கல்ல தம்பி, அதை சொல்ல என்னது? அதாவதுங்கண்ணா கடம்பவனேஸ்வரர்னு சொல்லிட்டுங்க, கடத்தூர்னு சொல்லிட்டு அந்த ஊர் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒரு வீடியோ கூட எடுத்த. ஆமாங்கண்ணா, அர்ச்சனேஸ்வரர் கோயிலில் இருக்குங்க. ஆமாம், அந்த பகுதியில் இருக்கிறது கொங்கணேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்காருங்க. ஒன்று கல்வெட்டில் போய் பூரா கல்வெட்டு இருந்தது அங்கே போனோம்ல, பார்த்துட்டு வந்தவங்க. அந்த பகுதி பூராமே கடம்ப வனமாக இருந்ததுங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த கடம்பு வந்து இங்கே பக்கத்துலேயே. அது எத்தனை கிலோமீட்டர் வரும்? பழனியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்கண்ணா. பழனியிலேருந்து இப்போ இங்கேருந்து பக்கம் தான் எதுங்க? இல்லை, நம்ம கடத்தூர் போனோம்ல. கடத்தூர் வந்து இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வருங்கண்ணா. நம்ம ஊர்லேருந்து அங்கேருந்து 10 கிலோமீட்டர் வந்தது. 20 கிலோமீட்டர் வருங்க. இப்படி போயிடலாம். இதே கொழுமங்கொண்டானுங்க. கொழுமங்கொண்டா வந்து வயலூர்லேயே அப்படி போயிடலாம். நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. கடத்தூர் வந்து இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வருங்க. அங்கே வந்து பூரா கடம்ப வனமாக இருந்தோம், கடம்ப மரமாக இருந்ததாங்க. அதே மாதிரி இங்கே வந்து அந்த மரத்தை தான் வந்து தலைவரிசையமாக உள்ளுக்கு வச்சுருக்குறாங்க. மிக அற்புதமான ஒரு கோயிலுங்க. வந்தீங்கன்னா மன நிறைவாக இருக்குது. அனைவரும் வாங்க. இதுலேயும் இன்னொரு இப்போ வந்து நான் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் ஏதாச்சும் போனாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தொட்டி கோயில், அந்த குளத்துக்கு மேலவே தடம் இருக்குதுங்க. அந்த வீடியோ இதில் நினைக்கிறேங்க. இதில் வந்து அம்மன் சாமி வந்து இன்னொரு பக்கம் இருக்குதா? அம்பாள் வந்து பெரிய நாயகி அம்மன் உள்ளீங்களா? ஆமாங்க. இங்கே வந்து சிவன் கோயில். இது வந்து சிவன் பெருகாவுடையார் கோயில். அம்மன் வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணுங்கிறாங்க. இது வந்து பழனி டவுனுக்குள்ளேயே போயிருமா? பழனி முருகப்பெருமானோட அப்பாங்கண்ணா. பழனி டவுனுக்குள்ளேயே போயிருமா? ஆமாங்கண்ணா. என்ன சாமி அது பேர்? அம்மன் பெரிய நாயகி அம்மன். அது பார்த்தீங்கன்னா பழனி டவுனுக்குள்ளேயே இருக்குதாங்க, 2 கிலோமீட்டரில். இப்போ போக முடியுமா தெரியலையும். 12 மணியோட நடை சாத்திடுவாங்க. அதனால இப்போ முடிஞ்சால் போய் அதையும் எடுக்கிறேங்க. இல்லைன்னா இந்த வீடியோவோட இதை முடிச்சுக்கலாங்க. அவதாரம் எடுத்து அவரோட பாதத்தை பார்க்குறதுக்காக கீழே போகக்கூடிய அந்த தம்பியை கீழே வச்சுருக்காங்களா? எதை கீழே வச்சுக்கிறாங்க? வராகம். ஆமாம், வராக மேலே சாமிங்க. ஆமாம், சிவன். அதுக்கு மேலே அவரோட தலைமுடியை பார்க்குறதுக்காக அன்னப்பறவையாக உருவம், மயில் இல்லை, அன்னப்பறவையாக உருவம் எடுத்து பிரம்மதேவன் வந்து மேல் நோக்கி போகிறாரு. இது என்னது இந்த இதில் இருக்கிறது? இல்லை, அன்னப்பறவை வாயிலேருந்து இப்படி என்னமோ ஒரு இதாட்டா இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. வேறு இது வந்து இந்த வரலாறு இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வரலாறுலாம் வந்து இதில் முன்னாடியே உங்களுக்கு மிகப்பெரிய இது கல்ட்டு வந்து இதில் வச்சுக்கிறாங்க. இது என்ன தம்பி? நரசிம்மர் அந்த மாதிரி யாழி, அந்த நரசிம்மரோட இது மாதிரி மிக அற்புதமாக இருக்குதுங்க. தண்டாயுத பாணியோட பெரிய கோயிலுங்க. ஒரு மணி 12 போகுது. அதனால் சீக்கிரம் நடை சாத்திடுவாங்க. நாங்கள் உள்ளூர் சாமியை மட்டும் வந்து மறுபடியும் பேசுகிறேங்க. பெரிய நுழைவாயில். பெரியவாடையர் கோயிலேருந்து இப்போ பெரிய நாயகம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. வந்து 12 மணிக்குள்ளே நடை சாத்திடுவாங்க அப்படின்னு நினச்சி வந்தாங்க. ஆனால் பொழுது வரைக்கும் நடைய சாத்துறது இல்லையா இருக்குது. இங்கே இருக்க மாட்டேங்குதுங்க. நல்லா சாமி விட்டு திருப்திகரமாக கும்பிட்டாங்க. அங்கே பெருவாடையார் கோயிலும் சரிங்க, இங்கே பெரிய நாயகம்மன் கோயிலும் சரிங்க. இது வந்து அறநிலைத்துறை டூல் இருக்குதுங்க. பழனி தேவஸ்தான் போர்டோட இதில் இருக்குதுங்க. உள்ளுக்கு வந்து யாரும் வீடியோ எடுக்க வேண்டாம். அதனால் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கலைங்க. அங்கேயும் வீடியோ சாமி கும்பிட்டு வெளியில் வந்து பேசணும். இங்கேயும் சாமி கும்பிட்டு இப்போ வெளியில், அதாவது உள்ளுக்கு இதுக்குள்ளேயே பேசுகிறேங்க. உள்ளுக்கு இல்லையும், உள்ளுக்குன்னா அந்த வெளியில் சுற்றி வர இடத்துல பாருங்க, மிகப்பெரிய ஒரு இது வந்து நுழைவாயில். இதெல்லாம் அசாத்தியமான காரியங்கள் அந்த காலத்தில் கட்டியிருக்கிறாங்க. இப்போவெல்லாம் இது மாதிரி ஒரு இது கட்டுறதுன்னா இதெல்லாம் முடியுமான்னு கூட தெரியலையே. இது வந்துங்க எல்லாம் மிக பழமையான கோயில். இந்த மாதிரி திருச்சி, தஞ்சாவூர்லாம் பார்த்துக்கிறேங்க. அதுக்கு நிகராக அந்த மாதிரி
நல்ல அமைப்பு, அது கிட்டத்தட்ட நல்லாவே இருக்குதுங்க. இதுவும் இந்த கோயிலோட வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னாங்க, இதுதான் வந்து பழைய ஆதி திருநாவணன் குடியாமங்க. இந்த இது வந்துங்க முருகரை சமாதானப்படுத்துறதுக்காக அம்மன் வந்து இங்கே இருந்து இங்கே முருகரை நோக்கி பழனி மலையை நோக்கி இருந்ததாகவும் இங்கே இருக்கிறதாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இப்போ இதுக்கு இங்கேருந்து 2 கிலோமீட்டர் இதுக்கு முன்னாடி இன்னொரு இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க, பெரிய உடையார் கோயில், அதில் வந்து சிவன் இருக்கிறாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேலே இருக்குங்கிறாங்க. அந்த பெருவாவடையார் கோயில் வந்து மேற்கு நோக்கி இருக்குதுங்க. இது வந்து அங்கே சிவன், இங்கே வந்து பெரியநாயகி அம்மனும் இருக்கிறாங்க. அதே மாதிரி முருகருக்கு தனியாக ஒரு இது இருக்குதுங்க, சிவனுக்கும் இருக்குதுங்க. சுற்றி வர அப்புறம் எல்லா விதமான சாமியும் இருக்குதுங்க. மிகப்பெரிய கட்டடக்கலையினால இது பழனியில் நீங்கள் வந்து இது பழனி வந்தீங்கன்னா இந்த 2 பக்கமும் நீங்கள் நிச்சயமாக பார்த்து கும்பிட்டு போகிற மாதிரியான ஒரு ஸ்தலம் தானுங்க. நல்லா அருமையான ஸ்தலங்க. பாருங்க, கோயிலுக்கு வெளியில் வந்துட்டுங்க. வெளியில் பவானியிலேருந்து 6 காவடி எடுத்துருந்தாங்க, நிறைய வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த காவடிக்கெல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. தெரியல. இதுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து சடையப்ப சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. பாருங்க, இங்கே எங்கேயாச்சும் இருப்பாருங்க. இப்போ வந்து இந்த இதுக்குள்ளே கீழே இருக்கிறாரு, இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிறாருங்க. அவரை பார்க்கலான்ட்டு போகும்போது அவர் சும்மா திட்டி விட்டார். நாங்கள் 2 பேரும் போனோங்க, வரக்கூடாது அப்படின்னு திட்டு. படி இருக்குது பாருங்க, இந்த படி கிட்ட போகும்போது, படி ஏறும்போது போங்கடா இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டாருங்க. நாங்கள் வந்துட்டேன். இங்கே வந்து நிறைய அவங்கள பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறாங்க? சரி சரி. ஆமாம் தம்பி, ஆமாம் தம்பி. உன்னை போட்டு விட்டுலாமா வீடியோவில்? என்ன படிக்கிற நீ? 8. எந்த ஊர்? இதே ஊர் தானா? எந்த ஸ்கூல்? அண்ணன் நீ 8, அண்ணன் எத்தனாவது? 10வது. கடை இந்த கடை வச்சுக்கிறீங்களா? பூக்கடையா? இந்த பகுதி மக்கள்லாம் இங்கே வெளியூர்லேருந்து வரவங்களே உங்களை கும்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பகுதியில் இருக்கிறவங்களெல்லாம் கேட்டால் இங்கே வந்து சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. போலாமா? கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு கடைக்கு போயிருந்தாங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு ரோட்டில் சுற்றி இருக்கிற மாடுகளுக்கு தண்ணி வச்சாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. தண்ணி குடிச்சிட்டு அது நிழலில் இலைப்பாரிட்டு இருக்குதுங்க. ஓட்டுவீங்களா? இது என்ன இந்த மதகு வச்சுக்கிறாங்க? தண்ணி நிறைய வருமா இங்கே? தண்ணி வந்துருச்சுன்னா தண்ணி போகும்ண்ணா, பெரிய குளம்ண்ணா. சரி சரி, நீ குளத்தை பார்க்காதாங்க, ரோட்டை தரத்தை பாட்டு ஓட்டு. ஏன் தம்பி? அதான் அன்பு தானே எல்லாம் சிவம் எல்லாம் சேதுன்னு ஒரு சேனல் இருக்குதுல்ல, அந்த சேனலுக்கு நினைக்கிறது இந்த வீடியோ அவர் வந்து இந்த வீடியோ எடுத்தாருன்னு நினைக்கிறேன். இது வந்து மக்கள் நடக்கிற தடை, இதுக்கு கீழே கோயில் இருக்குதுன்னு. ஆமாம் தம்பி, பார்த்துட்டு போகலாமா?
இது பார்த்துக்க அடுத்து எனக்கு அந்த இது வீடியோவில் பார்த்த ஞாபகம் வருது, அவர் எடுத்துருந்தார். செருப்பு இங்கே ஏழ்ட்டிடலாமா? ஒரு இங்கே தான் தண்ணி பாட்டில் பிராந்தி பாட்டில் எல்லாம் இங்கே தான் கிடக்குது. நேர் தடத்துக்கு இங்கே கோயில் பேர் சிலை இருக்குது அவளுக்கு. தம்பி பார்த்து இது எல்லாம் இல்லை செங்கல் அந்த காலத்து இந்த சின்ன செங்கல் வரும், எப்போ கட்டினது தெரியல, ரொம்ப பழசாட்டு இருக்குது. பழனி போகிற ரோட்டில் பக்கத்துலேயே இருக்குது. தம்பி நாகர் சிலையா? ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஏன் தம்பி உள்ள சட்டையில் கிடக்குதுங்கண்ணா. கோயிலாட்டு போகுது வேறு உள்ளுக்கு இந்த இல்லையில போங்க, தெரியும் போங்க, போங்க உள்ள போங்க, சும்மா தைரியமா போங்க, ஒன்றும் பண்ணாது போங்க. சின்ன ரூம் தான். போங்க போங்க, கருவறை தான் போங்க. இங்கே சத்தம் கிடக்குதுன்னு எங்க இங்கே பாருங்க. எனக்கு தெரியல தம்பி. என்னங்க அது இங்கே கிடக்குதா? சந்தனமும் வச்சுருக்காங்க, சாமி கும்பிட்டுப்பாங்க இருக்குங்க. என்ன கோயில்னு தெரியலைங்க. லைட் போட்டு விட்டியா? இங்கே அங்கே தான் வழியே இருந்துக்க மாட்டேங்குங்கண்ணா. தம்பி இது உள்ளுக்கு ஓரளவுக்கு இருக்குது பெருசா. கருவறை எடுத்துக்குங்க உள்ளுக்கா? இன்னும் கீழே வந்துருக்குங்க கோயிலுங்க. மக்கள் தான் அப்புறம் என்ன தம்பி? அருமையான ஒரு கோயில். இதில் அப்படியே எதாவது சாமி இது கும்பிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருக்குது. இதில் வந்து பூரா சரக்கு போடுறதில்ல இந்த இடத்துல வந்து செய்வாங்களாட்டு இருக்குது. மரம் பக்கத்தில் பெரிய மரம் அருமையாக இருக்குது இங்கே. இப்போ வந்து இது வரைக்கும் இருக்குது கோயில். அது ஒட்டியே மண்ணு போட்டு இந்த ஏரி போட்டுட்டாங்க. இது எந்த ஊர் தம்பி? இது மானூர் சார்தா? சரிம்மா. இது கோதைமங்கலமா? மானூருக்கு அடுத்தது. மானூருக்கு எடுத்துங்க. பழனி பக்கம், பழனி கிட்ட வந்துடுது. ஆமாங்க. மலைங்களா? ஆமாம், பழனி மலை நல்லா தெரியுது வேறு. செல்லில் தெரியுமா? கோபுரம் அருமையாக தெரியுது பழனி மலை மேலே. சே, இங்கேருந்து கும்பிட்டாலும் நல்லா தெரியும் வேறு. முருகப்பெருமானே ஐயா. இந்த மலை முன்னாடி மரம் இருந்தாலும் மலை மேலே மலை உச்சி வந்தால் இது மட்டும் நல்லா எவ்வளவு தெளிவாக தெரியுது வேறு. செல்லில் தெரியுது தெரியலையா? பழனி முருகரை இங்கேயே கும்பிட்டு நாம் அடுத்தது எந்த கோயிலுக்கு போகிறோம்? பெரிய உடையார் கோயிலுங்க. பெரிய உடையார். பெரிய உடையாரா? பெரிய ஆவுடையார். ஆமாங்க. பெரிய ஆவுடையார் கோயில். ரைட்டு. பழனி மலையும் தெரியுது, பக்கத்தில் இடுமூர் மலையும் கிளியராக தெரியுது. இந்த இதில் இருக்குது இடுமூர் மலை, அப்படியே இந்த பழனி மலை. பழனி மலை இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் தம்பி? ஒரு 4-5 கிலோமீட்டர் வருமா? 5 கிலோமீட்டருங்களா? சரி, நம்ம போய் அங்கே சாமி விட்டுலாம்.